ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கிற அவரோட 50வது படமான மகாராஜா. அந்த படத்தை ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது 2024 மிகச்சிறந்த படம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பில்டப் வைத்திருக்காங்க. ஒரு பேருக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா 100 நாள் 50 நாள் ஓடி இருந்தால் இந்த வெற்றி விழா கொண்டாடும் போது யூடியூப்பர் ரிவ்யூவர்ஸ் கொண்டாடும் வெற்றினே டைட்டில் வச்சாலும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் ரிவ்யூவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் போட்டு தள்ளிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த படமே ஜூன், அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டாங்க. ஏன்னா வந்து அத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்து எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக முன்னாடி ஏகப்பட்ட பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்க கொடுத்த பில்டப்பில் இந்த படம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தான படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இந்த படத்தில் கதை வந்து ரொம்ப நார்மலான கதை தான். ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஹீரோ வில்லனை பழி வாங்குற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அந்த படத்தோட கதையுமே. அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புதுசாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி வேறு லெவலில் ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஏனாதாரம் ஏதோ ஒரு பொறுமையாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோ ஒரு விருப்பம் போகும். இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அது நம்மள இந்த சீட்டோட எஜ்ஜுக்கு வந்து உட்கார வச்சு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் செம்ம ஒருத்தான படமாக இருந்துச்சு. இந்த படத்தோட கதையை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. இந்த படத்தோட ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேது வீட்டில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டி காணா போயிரு. அந்த குப்பை தொட்டி காணதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவார். அவர் ஏன் ஒரு குப்பை தொட்டி காணா போனதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராது? அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஏற்றாங்களா இல்லைன்றதா இந்த படத்தோட நார்மலான ஒன்லைன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிளை கதைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு கதை மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கதையில் வந்து எக்ஸ்ட்ரா நடந்துகிட்டு இருக்கும். அந்த 3 கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அது ஏன் நடக்குது, அது என்ன எத்தனால வந்து அவங்க வீட்டு குப்பை தொட்டி காணா போச்சு, ஒரு குப்பை தொட்டிக்காக ஒரு மனுஷன் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையை. நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னடா அது வடிவேல் கிடத்த காணான்னு சொல்கிற மாதிரி வந்து என்ன ஒரு குப்பை தொட்டி காண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா கதையே அங்கே தான் ஆரம்பிக்கும். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் போகிற ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு விறுவிறுப்பான படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் சொல்லணும்னா விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது அவரோட 50வது படம். எனக்கு வந்து அஜித் சாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50வது படம் ஒரு நடிகருக்கு நல்லா வந்தது. அது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான். அந்த படம் ஒரு 50வது படம்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம், 4 பாட்டு இருக்கணும், 5 ஃபைட் இருக்கணும், எல்லாத்துக்கும் அடிக்கணும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணுறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் சைலண்ட்டாக இருந்தே சம்பவம் பண்ணியிருக்காரு. அதிகமாக இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பேசக்கூட மாட்டார். அவர் பேசுகிறது வந்து ரொம்ப கம்மி டைலாக்ஸாக இருக்கும். ஆனால் அவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடி லாங்குவேஜ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் ரொம்ப பட்டை கிளப்பியிருப்பார். அவர் இந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கரெக்ட் அழுதுகிட்டே அவரோட கதையை சொல்லுவார். அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அனுராக் கஷ்யப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ரோல் பண்ணியிருப்பார். அவர் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல நடிகரையாட நீங்கள் லியோ படத்தில் அசால்ட்டாக போடுத்துலீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பார்த்தீங்கன்னா அவருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். அப்புறம் வந்து இந்த படத்தை நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு காமெடி நடிகர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருப்பார். யாருமே அந்த ரோல் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி யார் அந்த நடிகர் அப்படி எந்த ரோல் பண்ணியிருக்கான்றதை மறக்காம நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் கிடைக்காது. எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எதுவுமே தெரியாமல் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் நம்ம தமிழ் சினிமாலெலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, மலையாள சினிமா தான் பெஸ்ட்டு, தமிழ் சினிமாலாம் படம் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக நித்திலன் பார்த்தீங்கன்னா அந்த குறைய போக்கிட்டார் அப்படின்னு சொல்லணும். ஒரு சரியான சம்பவக்காரனாக இருக்குது. அடுத்த வெற்றிமாறனா அவர் ஆற கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நித்திலன் இந்த படம் வந்துன்னா அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அந்த சிம்பிளான ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நித்திலன் அவரோட ஸ்டைலில் ஒரு ராவான ட்ராமா த்ரில்லராக வந்து நம்ம கொடுத்துருக்காரு. நிறைய ட்விஸ்ட்டுகள் மேலே ட்விஸ்ட்டுகள் வச்சு அவரோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த வெற்றிமாறனா ஆகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக இந்த படம் செம்ம ஒர்த்தாக இருக்கும்.